என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நம்முடைய நேரப்படி 9 மணி முதல் 12 மணி வரை சிலுவையில் தொங்கிய இயேசு கிறிஸ்து 3 வார்த்தைகளை பேசுகிறார். முதல் வார்த்தை சிலுவையில் அறையப்பட்டவுடன், இரண்டாவது, மூன்றாவது வார்த்தை 12 மணிக்கு சற்று முன், இருள் சூழ்வதற்கு முன். நான்காவது வார்த்தை அந்தகாரம் நீங்குவதற்கு சற்று முன். ஒன்பதாம் மணி நேரம் நம்முடைய கணக்கின்படி 3 மணி. இந்த 3 மணி நேர அந்தகாரத்தின் நிமித்தம் சிலுவையில் அவரின் அகோரத்தை யாரும் பார்த்திருக்க முடியாது. இந்த சூழ்நிலையிலே அநேகர் கலைந்து செல்கிறார்கள். இந்த 3 மணி நேரம்தான் திருச்சபையின் மும்மணி தியான ஆராதனையாக என்ன செய்யப்படுகிறது? கடைபிடிக்கப்படுகிறது. இந்த 7 வார்த்தைகளில் 6 வார்த்தைகள், 1, 2, 7ஆம் வார்த்தை லூக்கா நற்செய்தி நூலிலும், 3, 5, 6வது வார்த்தை யோவான் நற்செய்தி நூலிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே வார்த்தை தான் 2 ஆசிரியர்களால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த வார்த்தையையும் பதிவு செய்யாத மத்தேயும் மார்க்கும் இந்த வார்த்தைகளை என்ன செய்கிறார்கள்? பதிவு செய்கிறார்கள். மத்தேயு யூத பாரம்பரியத்தை பின்னணியாக கொண்டு அவர் தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதியதால் எபிரேய மொழியை அவர் பயன்படுத்துகிறார். அதனால்தான் ஏலி ஏலி. மார்க்கு இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய அராமேய மொழியை அவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். அதனால்தான் ஏலோயி ஏலோயி. மற்ற 6 வார்த்தைகளும் கிரேக்க மொழியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி 2 நேரம், ஏலோயி ஏலோயி 2 நேரம்? நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், ஏன் ஒரு நேரம் அவர் சொல்லியிருக்கலாமே? சிலுவையில் தொங்குவது திரித்துவத்தின் 2வது நபர், சரியா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்ப திரித்துவத்தின் 2வது நபர் இப்ப என்ன செய்கிறார்? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது என்ன செய்கிறார்? இறங்குகிறார். அப்போ பிதா பேசுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ஏன் அவர் 2 நேரம் சொல்றாருன்னா, முதல் ஏலோயி முதல் நபர், 2வது ஏலோயி 3வது நபர். புரியுதா? இப்போ எல்லோருமே சேர்ந்து இவர் என்ன செய்துட்டாங்க? கைவிட்டு விட்டார்கள். அதனாலதான் ஏலி ஏலி ஏலோயி ஏலோயி என்று
அவர் என்ன செய்கிறார்? என் தேவனே, என் தேவனே என்று கூப்பிடுகிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கூறிய இந்த வார்த்தை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? அல்லது அவருடைய குரல் எதை நமக்கு உணர்த்துகிறது? அதை நாம் சிந்திப்பது நமக்கு பயனுள்ள ஒன்றாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. முதலாவதாக, வாய்ஸ் பிட்டிங் ஃபார் ரிலேஷன், உறவுக்காக பரிதபிக்கும் குரல். யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ பிதாவையும் அவரே என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியும். 16:32 பாருங்க, நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பிலிப்பியர் 2:6-7 பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு சமமான நிலையில் இருந்தவர் அதை விட்டு என்ன செய்கிறார்? வருகிறார். ஆனால் மக்கள் அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1:11 பார்த்தீங்கன்னா, சொந்தமானவர்கள் அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. 7:5 சகோதரர்கள் அவரை என்ன செய்தார்கள்? கைவிட்டார்கள். 3 ஆண்டுகள் உடனிருந்தவர்களும் ஓடிவிட்டார்கள். இப்போ அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, யார் கைவிட்டாலும் பிதா என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் பிதா என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார் என்று அவர் நம்பினார். ஆனால் அவர் நம்முடைய பாவங்களை அவர் மீது சுமத்தி நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் மீது சுமத்தி, இப்போது பிதாவும் அவரை என்ன செய்து விட்டார்? கைவிட்டு விட்டார். எல்லோரும் அவரை கைவிட்டு விட்டார்கள். இதுவரைக்கும் அவருக்கு உடல் வேதனை தான் இருந்தது. இப்போ மனவேதனையும் என்ன செய்கிறார்? அடைகிறார். அப்பா பிதாவே என்கிற உறவை நான் இழந்து விட்டேன். எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள், பிதாவும் கைவிட்டு விட்டார். இனி நான் பிதா என்று அழைக்க தகுதி இல்லை என்பதை அவர் உணர்ந்துதான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை? அந்த உறவுக்காக அந்த குரல் என்ன செய்கிறது? பரிதபிக்கிறது. இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ரைட், உரிமைக்காக போராடிய குரல். தாங்க முடியாத உடல் வேதனை, கேட்கக்கூடாத வசை சொற்கள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, பிறரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க இவனுக்கு திராணி இல்லை, அவர் வந்து இவனை என்ன செய்யட்டும்? விடுவிக்கட்டும். இவ்விதமாக தன்னையும் பிதாவையும் அவர்கள் ஏளனம் பேசுவதை அவரால் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. பிதா கையால் ஆகாதவராக அந்த இடத்தில் இருப்பதை போல அவர்கள் பேசுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்களெல்லாம் பேசும் அளவுக்கு என்னை கைவிட்டு விட்டாரே என்று அவருடைய மனது என்ன செய்கிறது? வேதனைப்படுகிறது. சில நேரம் சிலர் சில காரியங்களை நமக்கு விரோதமாக செய்யும்போது, இவங்கெல்லாம் எனக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க, நான் அதை கொஞ்சம் கூட என்ன செய்யலை? எதிர்பார்க்கல. இந்த நிலை தான் யாருக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கு.
இவர்களெல்லாம் பிதா கையாலாகாதவர் என்று பேசும் அளவுக்கு, தன்னையும் இணைத்து பேசும் அளவுக்கு, பிதா இந்த நிலைமைக்கு என்னை கைவிட்டு விட்டார என்கிற மன வேதனை. தகுதியற்ற இந்த கூட்டத்தினர் தன்னை விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கி தண்டனை கொடுத்து தண்டிக்கவும் அதை நிறைவேற்றவும் என் மீது இவங்களுக்கு உரிமை கொடுத்து விட்டாரு என்கிற வேதனை. தகுதியற்ற ஒரு கூட்டம். இவங்க என்னை விசாரணை செய்து எனக்கு தீர்ப்பு கொடுத்து என்னை குற்றவாளியாக்கி இவர்கள் என்னை சிலுவையில் அறையும் அளவுக்கு இவங்க கையில என்னை அந்த உரிமையை இவங்கிட்ட கொடுத்து விட்டாரே என்கிற ஒரு மனவேதனை. இதெல்லாம் சில நேரம் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சிருப்போம், சிந்தித்திருப்போம். இந்த மோசடி கும்பலை அகற்றி உண்மையான இறையரசை நிலைநாட்டுவதற்கு பதில் இவங்க கையில நான் ஒப்பு கொடுக்கப்பட்டு மரணத்தை சந்திக்க நேரிட்டு விட்டதே. என்னுடைய உரிமையெல்லாம் நான் இழந்துட்டேன். பிதாவும் அந்த உரிமையை யார் கையில கொடுத்துட்டாரு, இவர்கள் கையில் கொடுத்து விட்டாரு என்று ஒரு உரிமைக்கான குரலாக இந்த வார்த்தை என்ன செய்கிறது, ஒலிக்கிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? முதல்ல உறவுக்காக பரிதபிக்கும் குரல், இரண்டாவது உரிமைக்காக போராடிய குரல், மூன்றாவதாக பார்க்கும் பொழுது வாய்ஸ் ரிவீலிங் த கான்ஃபிடன்ஸ், உறுதிப்பாட்டை வெளிப்படுத்திய குரல். இந்த வார்த்தையில் தனக்கும் பிதாவுக்கும் உள்ள உறுதிப்பாட்டை அவர் வெளிப்படுத்துகிறார். வாழ்வில் எத்தனையோ பாடுகள், வேதனைகள் அவர் சித்தப்படி அனுபவிக்கும் போது அநேக நேரம் அவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். அநேக கடின பாதைக்குள் நாம் பயணிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம். அவர் கைவிடாதவர். அன்றைக்கு அவர் கைவிடப்பட்டிருந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் கைவிடப்பட்டிருப்போம். சொல்ற புரியுதா? அன்றைக்கு அவர் கைவிடப்பட்டிருந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செஞ்சிருப்போம், கைவிடப்பட்டிருப்போம். அவரை உயிரோடு எழும்பச் செய்தார். அவர் கைவிடாதவர் என்பதை என்ன செய்தார், நிரூபித்தார். கைவிட்டீரே என்பதற்கும் கைவிட்டீர் என்பதற்கும் என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்கிறது. கைவிடப்பட்ட நிலையிலும் அவர் என் தேவனே, என் தேவனே என்று குரல் எழுப்பி தனக்கும் பிதாவுக்கும் இருந்த உறுதிப்பாட்டை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் சரி, கண்ணீரின் பாதையில் நான் பயணித்தாலும் சரி, எனக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவை யாரை என்ன செய்ய முடியாது, துண்டிக்க முடியாது. சொல்ற புரியுதா? அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ஒரு பெரிய பட்டியலிட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அவர்கள் நினைக்கிறார்கள் சிலுவையில் அறைந்து இவரை கொலை செய்து விட்டாச்சு, எல்லாம் முடிந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ நினைக்க முடிந்தது, ஆனா எனக்கும் அவருக்குள்ள உறவை யாரும் என்ன செய்ய முடியாது, துண்டிக்க முடியாது என்பதை உறுதிப்பாட்டோடு வெளிப்படுத்திய குரல்தான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இதை கவனித்துக் கொண்டிருந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். நான் சொல்ற புரியுதா? ஒருவேளை அந்த பாடுகளுக்கு மத்தியிலும் அவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலும் அவர் இந்த உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தலனா நூற்றுக்கு அதிபதி இவர் தேவனுடைய குமாரன்னு பார்த்திருக்க முடியுமா? நல்லா யோசித்து பாருங்க. இன்றைக்கு அநேக நேரம் நம்முடைய பாடுகள்ல, நம்முடைய வேதனைகளுக்கு மத்தியில் நீங்களும் நானும்
பின்வாங்கி போவதால் அவருக்கும் உள்ள நமக்கும் உள்ள உறவை உறுதிப்படுத்த தவறுவதால் நம்முடைய ஆண்டவரை உலகம் உயிருள்ளவராக என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனா இதே உறுதிப்பாடு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நம்முடைய வாழ்வின் கடின பாதைக்குள் நாம் பயணிக்கும் போது இருக்கும் என்றால், அன்றைக்கு 100க்கு அதிபதி மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறிக்கை செய்தது போல, நீங்களும் நானும் ஆண்டவருடையவர்கள் என்பதை, அவருடையவர்கள் என்பதை உலகம் என்ன செய்யும், அறிக்கை செய்யும். இன்னைக்கு நம்ம அநேக நேரம் அதுல தோற்று விடுகிறோம். அன்பானவர்களே, மூன்றாவதாக உறுதிப்பாட்டை வெளிப்படுத்திய குரல். உறவுக்காக பரிதபிக்கும் குரல், உரிமைக்காக போராடிய குரல். மூன்றாவதாக உறுதிப்பாட்டை வெளிப்படுத்திய குரல். நம்முடைய வாழ்வின் கடின பயணத்தில் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவின் உறுதிப்பாடு என்ன, சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அர்ப்பணிப்போம். ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.